ஸோ கேஷ் பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இட் எஸ்டிமேட் தி அமௌண்ட் ஆஃப் கேஷ் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அண்ட் த பேலன்ஸ் ஆஃப் கேஷ் டியூரிங் ஏ ஸ்பெசிஃபிக் பட்ஜெட் பீரியட். ஸோ கேஷ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா, ஸோ ரெண்டு விஷயங்கள் அதில் உள்ளடக்கி வரும். ஒன்று வந்து பார்த்தோன்னா ரிசிப்ட், இன்னொன்று பார்த்தா பேமெண்ட். ஸோ கேஷ் ரிசிப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஸோ கேஷ் சேல்ஸ், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ், dividend received, interest received, sale of fixed asset, issue of shares, borrowings, sale of இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்மளுக்கு எல்லாமே பார்த்தோன்னா கேஷ் எல்லாமே உள்ளே வரது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரெசிப்ட்டு. ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம கிட்டேருந்து எதெல்லாம் வெளியே போகுதோ, ஸோ பணமாக எதெல்லாம் வெளியே போகுதோ, ஸோ அதெல்லாம் பேமெண்ட்டு. ஸோ பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், கேஷ் பர்ச்சேசஸ், பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், பேமெண்ட் ஆஃப் போனஸஸ். ஸோ நம்ம கிட்டேருந்து எதெல்லாம் வெளியே போகுதோ அதெல்லாம் பேமெண்ட்டு. நம்மளுக்கு கேஷ் அதாவது பணமாக எதெல்லாம் நம்மளுக்கு வந்து உள்ளே வருதோ அதெல்லாம் ரெசிப்ட். ஸோ கேஷ் பட்ஜெட்டில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எக்ஸைஸ் சம் நம்பர் 33, ஸோ பேஜ் நம்பர் 7.71 இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, XYZ கம்பெனி விஷஸ் டு அரேஞ்ச் OD facilities with its bankers during the period April to June when it will be manufacturing mostly for stock. அதாவது ஏப்ரல் டு ஜூன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஸோ 3 மந்த்துக்கான கேல்குலேஷன்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ரிப்பேர் கேஷ் பட்ஜெட் ஃபார் த அபவ் பீரியட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனு. நம்மளுக்கான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ், பர்ச்சேசஸ் அண்ட் வேஜஸ். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல சேல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா ரெசிப்ட்டு. பர்ச்சேசஸும் வேஜஸும் என்ன அப்படின்னாக்கா பேமெண்ட். ஸோ பர்ச்சேசஸை நம்ம இன்னொரு தடவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா கிரெடிட்டார். ஸோ கிரெடிட்டாருக்கோட இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னாக்கா பர்ச்சேசஸ். ஸோ அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே பாருங்கள். அதில் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 15% ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் இன் த ரியலைஸ்டு இன் த மந்த் ஃபாலோயிங் த சேல்ஸ். அதாவது மந்த் ஃபாலோயிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஸோ பிப்ரவரி மந்த்துக்கான சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,80,000, ஆனால் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னாக்கா 1,92,000 இருக்குங்களே. ஸோ அந்த அமௌண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ சம்மு நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், அண்ட் அதர் 50% இந்த செகண்ட் மந்த் ஃபாலோயிங். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம். ஸோ பிப்ரவரி 1,80,000 அப்படின்னாக்கா, ஸோ ஃபாலோயிங் அப்படின்றது 1,92,000 இருக்குங்களே. ஸோ அதை தான் நம்ம கேல்குலேஷன் எடுத்துக்கணும். அடுத்தது செகண்ட் 50%ன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ 50% பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த் அப்படின்னா ஏப்ரலோட 1,80,000 தான் இருக்குது. அதில் பாதி, அதாவது 1,08,000 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 54,000 வரும்ல. ஸோ அந்த 54,000 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் சொல்கிறேன், சம்முக்காக இதை சொல்லலை. சரி, அடுத்தது பாருங்கள், வேஜஸ் ஆர் பெய்டு இன் த எண்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் மந்த். ஸோ ரெஸ்பெக்டிவ் மந்த் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ அந்தந்த மந்த்துக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த மந்த்தை அப்படியே அந்தந்த மந்த்துக்கு நம்ம போட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம இந்த சம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூனுக்கு மட்டும் தான் போடுறோம். ஸோ அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11,000 இருக்குது. ஸோ அப்படியே அந்த 11,000 நம்ம அப்படியே போட வேண்டியது தான். ஸோ மே மந்த்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000 இருக்குது. அந்த 10,000 அப்படியே போட வேண்டியது தான். ஸோ ஜூன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 15,000 தான் இருக்குது. அந்த 15,000 நம்ம அப்படியே போட வேண்டியது தான். ஸோ கேஷ் அட் பேங்க் 1st ஏப்ரல் ₹25,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏப்ரலுக்கான ஓப்பனிங் பேலன்சஸ், ஓகேவா. ஸோ ஏப்ரலுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சம் மட்டும் இல்லை, எல்லா சம்முக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்மளோட ஓப்பனிங் மந்த் என்னவோ அதுக்கு மட்டும்தான் ஓப்பனிங் பேலன்சஸ் கொடுப்பாங்க. மற்ற 2 மந்த்துக்கோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஓப்பனிங் பேலன்சஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஏப்ரல் மந்தோட க்ளோசிங் பேலன்சஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா மே மந்தோட ஓப்பனிங் பேலன்சஸ் தான் வரும். மே மந்தோட க்ளோசிங் பேலன்சஸ் தான் ஜூன் மந்தோட ஓப்பனிங் பேலன்சஸாக கன்சிடர் பண்ணணும். சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. the 50% ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் realized in the month following the sales and other 50% in the second month following அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அதுக்கான கேல்குலேஷன்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிப்பா, இப்போது கேல்குலேஷன் போடலாம். ஸோ ஒர்க்கிங் நோட், கலெக்ஷன்ஸ் ஆஃப் சேல்ஸு. ஸோ பர்டிகுலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மேலே மந்த்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே நம்ம ஆர்டர் வைஸில் அப்படியே எழுத வேண்டியது தான். ஸோ டோட்டல் சேல்ஸ், ஸோ பிப்ரவரி மந்த்துக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,80,000, மார்ச்சுக்கு 1,92,000, ஏப்ரல் 1,08,000, மே 1,74,000, ஜூன் 1,26,000. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் இன் த ரியலைஸ்ட் இன் த மந்த் ஃபாலோயிங் அண்ட் 50 அதர் இன் த செகண்ட் மந்த் ஃபாலோயிங்.
இப்போ அந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம போட போகிறோம் இப்போது. ஸோ கிரெடிட் சேல்ஸ் இந்த ஃபாலோயிங் சொல்லியிருக்காங்களே. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னாக்கா 1,08,000. ஸோ அதோட ஃபாலோயிங் எந்த மந்த் அப்படின்னாக்கா மார்ச். ஸோ அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா வெறும் 50% மட்டும் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படி. ஸோ அப்போது 1,80,000ல் 50%, அதாவது 1,80,000 டிவைட் பை 2 நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா 90,000. அடுத்தது மார்ச்சில் 1,92,000 இருக்குது. 1,92,000 டிவைட் பை 2 போட்டோம், அதாவது 50% அதில் 1,92,000 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னாக்கா 96,000. ஸோ 1,08,000 அதாவது ஏப்ரல் மந்தில் டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னாக்கா 54,000. அதை மேலே நம்ம போட்டிருக்கோம். ஸோ மே மந்த்துக்கான 1,74,000 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு லாஸ்ட்டில் 87,000. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த மந்த் ஃபாலோயிங் மட்டும் தான் போட்டிருக்கோம். அடுத்தது செகண்ட் மந்த். ஸோ செகண்ட் மந்த் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அதாவது 1,80,000ல் நம்ம ஆல்ரெடி 50% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 90,000. ஸோ மிச்ச பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 90,000 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா செகண்ட் மந்த், அதாவது நம்ம ஏற்கனவே பாதியை மார்ச்சில் போட்டுட்டோம், மிச்ச பாதியை நம்ம எதில் போடணும் அப்படின்னாக்கா ஏப்ரல். ஸோ அதுதான் அங்கே 90,000 போட்டிருக்கோம். அடுத்தது 1,92,000ல் ஆல்ரெடி 96,000 பாதி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மிச்ச பேலன்ஸ் 96,000 மே மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது 1,08,000 அதாவது ஏப்ரல் மந்த்துக்கான அமௌண்ட் வந்து பாதி 54,000 நம்ம மேலே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 1,08,000ல் மிச்ச பேலன்ஸ் 54,000 நம்ம ஜூன் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம ஏப்ரல் மே ஜூனுக்கு மட்டும் தான் நம்ம டோட்டல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் அப்படி நம்ம ஏப்ரல் மே ஜூனுக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்ம கொஸ்டினில் பார்த்தா வெறும் ஏப்ரல் மே ஜூனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மள கேல்குலேஷன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம ஏப்ரல் மே ஜூனுக்கு மட்டும் நம்ம கேல்குலேஷன் போட்டிருக்கோம். ஸோ ஏப்ரலுக்கான கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிரெடிட் சேல்ஸோட டோட்டல் எவ்வளோனா 1,86,000. ஸோ மே ஓடுது 1,50,000, ஜூனுக்கு 1,46,041 தான் இதுக்கான டோட்டல். ஸோ இப்போ நம்ம சம் போடலாம். ஸோ கேஷ் பட்ஜெட் ஆஃப் XYZ கம்பெனி. ஸோ இப்போ இந்த கம்பெனிக்காக தான் நம்ம இப்போ ஏப்ரல் மே ஜூனுக்காக கேஷ் பட்ஜெட் போட போகிறோம். ஸோ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து 25,000. ஏப்ரலுக்கானது ஆல்ரெடி அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. ஸோ ரெசிப்ட்டு, அதாவது நம்ம அங்கே கலெக்ஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சல டோட்டல். ஸோ அந்த 1,86,000 ஏப்ரலுக்கு. ஸோ மேக்கு 1,50,000, ஜூனுக்கு 1,41,000. ஓகேவா? சரி, இப்போ நம்ம எப்படி வந்து மேலே 56,000 47,000 கண்டுபிடிச்சோம் அப்படின்றத ஸோ இப்போது எலபரேட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போது ரெசிப்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் சேல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ 25,000 ப்ளஸ் 1,86,000 நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2,11,000 அதுதான் டோட்டல் ரெசிப்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரெசிப்ட்லேருந்து பேமெண்ட்டை நம்ம லெஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் ஒன்று கொடுத்துருந்தாங்களே கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ கிரெடிட்டார்ஸ் ஆர் பெய்டு இன் த மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் பர்ச்சேஸ். அதாவது பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 1,24,800 கொடுத்துருக்காங்களே, அதோட ஃபாலோயிங் என்ன அப்படின்னாக்கா 1,44,000. இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். 1,44,000ஓட ஃபாலோயிங் என்ன அப்படின்னாக்கா 2,43,000. 2,43,000ஓடது ஃபாலோயிங் என்ன அப்படின்னாக்கா 2,46,000. ஸோ இப்போ கிரெடிட்டார்ஸோட ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது கிரெடிட்டார்ஸோடது 1,44,000 ஏப்ரலுக்கானது, மேக்கு 2,43,000, ஜூனுக்கு 2,46,000. ஸோ வேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தினாக்கா அந்த ரெஸ்பெக்டிவ் மந்தில் ஆல்ரெடி போட சொல்லியாச்சு. அதாவது ஏப்ரல் மே ஜூனுக்கானது மட்டும்தான் நம்ம போடணும். பிப்ரவரி மார்ச்சுக்கானது நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னாக்கா நம்மளுக்கு சம்பளம் சொல்லியிருக்கிறது ஏப்ரல் மே ஜூன் மட்டும்தான். ஸோ வேஜஸ் வந்து ஏப்ரல் மந்த்துக்கானது 11,000, மே மந்த்துக்கானது 10,000, ஜூன் மந்த்துக்கானது 15,000. ஸோ இப்போ 1 lakh, அதாவது இப்போ ஏப்ரல் மந்த்துக்கான கேல்குலேஷன்ஸ் போடலாம். ஸோ 1,44,000 ப்ளஸ் 11,000 அதாவது பேமெண்ட்டுக்கானது. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 1,55,000. ஸோ 2,11,000 மேலே வந்து பெரிய அமௌண்ட்டு, ஸோ கீழே இருக்கிறது 1,55,000. ஸோ மேலே அமௌண்ட் பெருசாக இருந்து கீழே சின்னதாக இருந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸோ அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2,11,000 மைனஸ் 1,55,000 போட்டோம் அப்படின்னாக்கா ஸோ ஏப்ரல் மந்த்துக்கான க்ளோசிங் பேலன்ஸ் 56,000. ஸோ இந்த மந்த்துக்கான க்ளோசிங் பேலன்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா மே மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ மே மந்தில் பார்த்தீங்கன்னா 56,000 ப்ளஸ்ஸு அடுத்தது அந்த டெப்டாஸ் இருக்குல்ல, கேஷ் டெப்டாஸ் 1,50,000, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டோட்டல் வந்து 2,06,000. ஸோ மேலே 2,06,000 இருக்குது. இப்போ பேமெண்ட்டுக்கானது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பர்ச்சேசஸ் வந்து
2,43,000 மே மந்த்துக்கானது. ஸோ வேஜஸ் ரெஸ்பெக்டிவ் மந்த் அப்படியே போட சொன்னதுனால 10,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 2,53,000. இப்போ நம்ம கேல்குலேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம எப்படி போடணும் அப்படின்னாக்கா, ஸோ மேலே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்குது, அதாவது 2,06,000 தான் இருக்குது. கீழே 2,53,000 இருக்குது. ஸோ மேலே சின்ன நம்பர் இருக்குது, கீழே பெரிய நம்பர் இருந்தால் அப்படி என்ன ஆகுனாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் தான் வரும். சரிங்களா? ஸோ மேலே பெருசாக இருந்து கீழே சின்னதாக இருந்துச்சுனாக்கா அமௌண்ட்டு நம்ம ப்ளஸில் போட்டிருக்கலாம். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால -47,000. ஸோ இப்போ இந்த மைனஸ் அமௌண்ட் தான் அடுத்த மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ -47,000 கீழே பார்த்தீங்கன்னாக்கா டெப்டாஸோட அமௌண்ட் வந்து 1,41,000. ஸோ அப்போது 47,000 மைனஸ் 1,41,000 நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து வெறும் 94,000 தான். ஸோ கீழே பேமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2,46,000 15,000. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனாக்கா நம்மளுக்கு 2,61,000. ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 94,000 தான் இருக்குது, கீழே 2,61,000. ஸோ மேலே அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு, கீழே பேமெண்ட்டில் கொடுத்துருக்க அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு. ஸோ அப்போது -94,000 ப்ளஸ் 2,61,000 நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து -1,61,000. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஜூன் மந்த்துக்கான க்ளோசிங் பேலன்ஸ்.